அவள் லேடி ஆஃப் ரோசரி ஜெபமாலை அன்னை. நாம் இன்று பயன்படுத்தும் ஜெபமாலையானது காலப்போக்கில் மக்களுக்கு ஜெபமாலை மூலம் கிடைக்கும் நன்மைகளை கருத்தில் வைத்தே உருவானது. பாத்திமா நகரத்தின் அன்னை சிறுவருக்கு ஜெபமாலையின் நன்மையை அறிவித்த நிகழ்வை நாம் நமது சேனலில் முன்பே பகிர்ந்திருந்ததை கண்டிருப்போம். எவ்வளவோ அற்புதங்கள் அன்னை நிகழ்த்தி இருந்தாலும் இந்த அற்புதத்தின் சாட்சியோ ஆகச் சிறந்ததாக காணப்படுகிறது. இரண்டாம் உலகப் போர் 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதியில் அணுகுண்டை ஜப்பான் நாட்டில் ஹீரோஷிமா நகரில் அமெரிக்கா வீசியது. அதன் விளைவால் 1,00,000 மக்களுக்கு மேல் உயிரிழந்தனர். ஆனால் குண்டு வீசப்பட்ட இடத்திற்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த விண்ணேற்பு அன்னை ஆலயமும் அந்த இல்லத்தில் இருந்த இயேசு சபை குருக்கள் அனைவரும் எந்த காயமும் இன்றி உயிர் பிழைத்தனர். உயிர் தப்பிய குருக்கள் பாத்திமா அன்னையின் செய்தியின்படி வாழ்ந்ததால் தான் நாங்கள் உயிர் பிழைத்தோம் என்று நம்புகின்றோம். தினமும் ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கமே எங்களை காப்பாற்றி இருக்கிறது என்று ஜெபமாலை அன்னைக்கு சான்று பகிர்ந்தனர். பிரைஸ் தி லார்ட்.